ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் லியோ ஜோஷி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு 3 பிளேஸுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். எங்கன்னா சிங்க்வேரியம் வியூ பாயிண்ட் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு ஃபோர்ட்டு, அப்புறமா சோப்ரா ஃபோர்ட் அண்டு வேகட்டார் பீச். இந்த 3 இடத்துக்கு தான் போகலான் இருக்கோம். ஆக்சுவலாக 2 நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், எங்கேயுமே போகலை. இது 3ஆவது நாள். இன்றைக்காவது ஒழுங்காக வீடியோ எடுத்து போகணுன்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டோம் அப்படியே. சாம் சாம் வா, வெளியே வா. ஆக்சுவலாக நாங்கள் தான் இங்கே தான் தங்கியிருந்தோம். இந்த ரெசார்ட் தான் இது. வந்து கேலங்கட் பீச் பக்கத்தில் இருக்கு இந்த ரெசார்ட். ஆக்சுவலாக எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, ஆனால் நாங்கள் பக்காவாக வச்சுருக்கோம் எல்லாமே. ஆக்சுவலாக இது வந்து ஃபேட் ஃபிஷ் பக்கத்தில் ஏதோ ரொனால்டோன்னு இருக்கும் இந்த இடம் பேர். நம்ம ரொனால்டோ தலைவர் தலைவர் தலைவர். ஆனால் கிரிக்கெட் இப்பாலே பார்க்க மாட்டேன். ஆமாம், இது பாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஏஜென்சியில் வந்து இந்த இடத்துல தான் மார்னிங் அப்புறமா டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் மட்டும் இங்கே கொடுத்துருவாங்க. சாப்பிட்டுட்டு ஓகே என்னென்ன தந்திருக்காங்கன்னு காட்டுறேன். புட்டெல்லாம் தராங்க, புட்டு அதெல்லாம் இருக்கு. ஆனால் சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 நாளுமே சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரெல்லாம் எவ்வளோ நல்ல மனசு. அதுக்கப்புறமா ஃபுட்டெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா அப்படியே கிளம்பிட்டோம் சிங்கேரியம் ஃபோர்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் சாப்பிட போன இடத்துல இருந்து மேப் போட்டு போனோம்னா ஒரு 8 to 9 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு பாம் ரெசார்ட்ல இருந்து. இதுதான் அந்த பிளேஸ். ஆக்சுவலாக அந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குல்ல. இங்கேருந்து பார்க்கும்போது இதான் வியூ, அழகா இருக்குல்ல. கொஞ்சம் வேற சம்மர் சீசன்லலாம் வந்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே அப்படித்தானே வந்து இப்படியும் உள்ள போகலாம். இது வந்து பீச்சுக்கு போகிறது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு அதுக்கப்புறமா இப்படி போகலாம். இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஃபுல்லாக பீச்சு, நடுவில் நம்ம. அப்புறம் இந்த ரெசார்ட்லாம் செம்மையாக இருக்குல்ல. அடுத்த வாட்டி வரும்போது நம்ம இந்த ரெசார்ட்டில் தான் பீச் ஓரத்தில் இருக்கிற ரெசார்ட்டில் தான் தங்கணும். அடுத்த வாட்டியும் கோவாலாம் வருவீங்களாடா அப்படிலாம் கேட்கலாம். ஏன்னா இந்த வாட்டி வந்து ஒன்றும் தெரியாதுல்ல, ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் இதெல்லாம் தெரியாது. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்தா தெரியும். இப்போதான் தெரியுது கோவா எப்படி இருக்கு. இதோ இதான் மிடில். நம்ம எப்படி மேலே ஏறி போய் மேலே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓ தண்ணி எல்லாம் வருது. கேமரா வச்சிருக்கேன், பயமா இருக்கு. வாவ், ஓகே இங்க முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அங்க போலாம். இங்க போயாச்சு. அதுக்கப்புறமா நாங்க இப்படியே நடந்து வந்து இந்த இடத்துக்கு போகலாம். அங்கேயும் நல்லா இருக்கு. ஓகே நாங்க போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எப்படி செமையா இருக்கான்ல. இப்ப என்ன மேல வரலாமா இல்ல? இது ஆக்சுவலா கடல் பூச்சின்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. வெட்டிக்கலையா? இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓ பாருங்க, அப்பா மகள். இங்கேயும் நல்லா காடு மாதிரி இருக்கு. ஆனா மேலெல்லாம் போக முடியாது. ஆக்சுவலாக இதான் மேலே வந்து இந்த கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, எதுவும் விழுந்துடக்கூடாதுன்னு.
ஆனால் இதை இந்த இடத்த விட இன்னொரு இடத்த காட்டுறேன். அது இதை விட நல்லா இருந்துச்சு. இருங்க. கேமராவில் கரெக்டாக நான் பார்க்குற மாதிரி தெரியுதான்னு தெரில. ஆனால் செம்ம வியூ. இந்த சாண்டெல்லாம் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா? பிளாக்காக இருக்குது, தண்ணி ஒயிட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இதுக்குள்ளே போகலான்னு நினச்சோம், ஆனால் அடுத்த பிளேஸுக்கு போகலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சா, அதனால. ஓகே கைஸ், நான் வந்து அடுத்தது எங்கே எடுத்துட்டேன். இதுதான் அதோட வரைபடம், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதை எழுதியிருக்காங்க, பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஆனால் எனக்கே தெரியாது என்ன எழுதியிருக்காங்கன்னு, நான் எதுவுமே பார்க்கல. அப்புறமா நாங்கள் வந்து சிங்கரியம் ஃபோர்ட்லேருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு, சரி ஏதாவது ஃபால்ஸ் மாதிரி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் மேப்பில் தேடி பார்த்தா ஒரு 18 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. இதான் அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி. நல்லா இருந்துச்சு, போகிற வழியெல்லாம் செம்மையாக, சைடில் பீச்சு அது இதுன்னு. சரி போயாச்சு, சரி அங்கே போயிடலாம், கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோம். உண்மையாகவே அப்படியே கேரளா மாதிரியே இருந்துச்சு, செம்ம சில்லு. அந்த அந்த நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி லைக் 2 மரத்துக்கு நடுவில் போகும்போது மட்டும் ரொம்ப கூலிங்காக இருக்குது, லைக் ரொம்ப சில்லாக இருந்துச்சு. ஸோ எப்படியும் ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினச்சி போயிட்டோம். போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இத்தனோண்டு ஏதோ இப்படி ஏதோ இருந்துச்சு, ஒரு குட்டியா, யாருமே இல்லை அந்த இடத்துல. அது ஏதோ அது என்ன இடம்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை நாங்க தான் தெரியாம போயிட்டோமா, அந்த ஃபால்ஸ் இப்போதைக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அந்த ஃபால்ஸோட நேம் வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலா நான் வந்து இதுல எப்படியா தேடி கண்டுபிடிச்சி எடிட்டிங்ல இந்த இடத்துல நான் போடுறேன், அவ்வளவுதான். அப்புறமா நான் கிளம்பி அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு ஒரு வெக்ஸ்ல நாங்கள் திருப்பி போயிட்டோம். திருப்பி போயிட்டு அங்கேருந்து 15 கிலோமீட்டர் திருப்பி ரெசார்ட் போனோம். ஸோ அதனால நாங்கள் அப்படியே கிளம்பி போகிற வழியில சாப்பிட்டுட்டு போனோம். அது பேரு கூட சுஷ்மிதா ஃபுட் கஃபே அப்படின்னு ஒரு ஹோட்டல். அங்கே ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, அங்கேயே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட வந்தாச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்தது சோப்ரா ஃபோர்ட் போக போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு ஃபலூடா ஒருத்தனே குடிச்சிட்டு இருக்கான். ஓகே, நான் சோப்ரா ஃபோர்ட்ல மீட் பண்றோம் கைஸ். அப்புறமா நாங்க அப்படியே கிளம்பி போயிட்டோம் எங்க ரெசார்ட்டுக்கு. வேற எங்கேயுமே போகல. சாப்பிட்டு இருக்கும்போது எங்க போலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சம்மர் ரெயின். அப்புறமா எங்க போறது, அப்பவே ஈவினிங் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நாங்க மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே ரெசார்ட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இதான் ரெசார்ட், பாத்துக்கோங்க. ஒரு டீசென்டான ஒரு ரெசார்ட், நல்லா இருந்துச்சு. ஒரு 3 ஸ்டார் நினைக்கிறேன். பேர் வந்து பாம் ரெசார்ட். அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூல், கிச்சன், பூல் டேபிள், அப்புறமா பாரு எல்லாமே இருந்துச்சு. அப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் என்ன பண்ணிட்டோம்னா, சரி கிளம்பி அஞ்சனா பீச் போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி, அங்கே வந்து அஞ்சனா ஃப்ளீ மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்புறமா அங்கே போயிட்டு அஞ்சனா பீச் போனோம். அஞ்சனா பீச்சில் வந்து ஃபுல்லாக இருட்டு, ஏதோ ப்ரைவேட் பீச் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக கடல், அந்த நாங்கள் நின்ன இடம் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. ஸோ ஒரு மாதிரி ப்ரைவேட் பீச்சில் யாருமே இல்லை, நல்லா இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் வந்துட்டு எல்லாரும் 2 மணி நேரமா உட்காந்து ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்கோம். நான் எதுவும் வாங்கலை, நான் ஒரு 2 ட்ரெஸ் வாங்கினேன், அவ்வளோதான். I'm telling go. Brother. No drink, no cigarette, go room sleep. Goodbye. ஆக்சுவலி இந்த அக்கா வந்து செம ஃபன்னாக எங்களுக்கு விற்று கொடுத்தாங்க கோவாவில். இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நான் தான் எடுக்காமல் வாய் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் தோடிச்சு எடுக்கலான்னு, அதான் எடுத்துட்டு இருக்கேன். Kerala people very rich. No, we are poor. We are poor. Poor? Yeah. No money, no honey. Poor, yeah? Yeah. இதெல்லாம் செம ஸ்வீட்டு. Video otherwise. Cute. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவோம், ஓகேவா? இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லியோ. பாய் பாய்.
இந்த ரிவர் நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா நல்லா இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் ஒரு போர்ட் இருக்கு. அப்படியா? ஆமா, அங்கேருந்து துபாய்க்கு கப்பல்ல போக போறேன். ஆண்டவரே. பின்னாடி நிச்சயமா சீ ரூட் இருக்கு. என்னது? சீ ரூட் இருக்கு. Sea route is there for Dubai from here. Sea route, Yeah, water. yeah, ship, ஷிப்பா. ரோஸ். cruise. எத்தனை நாள் ஆகும்? அதனால சொல்லு. அதானே. எத்தனை நாள் ஆக போகுது இங்க இருந்து போன கடல்? It will take around 5 months. 5 months அப்படிலாம் இல்ல. சும்மா சொல்றேன் சொல்றேன்